திருப்பாடல் 51 தாவீதினுடைய மனமாற்றத்திற்கான பாவ அறிக்கையின் திருப்பாடல் என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்று ஜெபிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தன்னுடைய தவறுக்காக தாவீது மனம் வருந்தி இருப்பார் என்பதை கூட நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணீர் விடுகிறார், கதறுகிறார், சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று மட்டுமே. தாவீதினுடைய மனநிலை ஆண்டவர் பார்த்து அவருக்கு பேரிரக்கத்தையும் பேரன்பையும் பொழிகிறார். அன்பானவர்களே, நாம் அனைவருமே தவறுகின்றவர்கள், தவறி செல்லக்கூடியவர்கள். தவறுகள் நமக்கு பாடங்களை கற்பிக்கின்ற பொழுது அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனமாற்றத்திற்கான வழியை நம்மால் தேட முடிகிறதா? இல்லை, அவன் அப்படி சொல்லிவிட்டான், அவன் அப்படி செய்துவிட்டான் என்று சொல்லி பழிக்கு பழி எடுக்கக்கூடிய மனநிலைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? தாவீது அரசர் நல்ல ஒரு மனநிலையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் தவறு செய்தேன், கடவுள் எனக்கு தண்டனை தருகிறார், ஆனால் நான் உளமாற மன்னிப்பு கேட்கிறேன். நான் ஆண்டவரே சரணாகதி என்று அவருடைய பாதத்திலே அமர்ந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இத்தகைய மனநிலைகள் நம்மிடத்தில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அன்பானவர்களே, தவறுவது நாம் தான். தவறை ஏற்றுக்கொண்டு மனம் திருந்துவதற்கு மனமாற்றம் அடைவதற்கு இந்த நாட்கள் நமக்கு வழியாக அமையட்டும்.